அன்பான மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். நல்லது. இந்த 7ஆம் வகுப்பு தமிழில் நம்ம இன்றைய இங்கே பார்க்கக்கூடிய பாடம், அதனுடைய தலைப்பு தமிழ் எண்ணூறுகள். என்ன பார்க்க போகிறோம்? கணித எண் உங்களுக்கு தெரியும். இப்போ கணித எண் எதில் ஆரம்பிக்குது? பூஜ்ஜியத்தில் ஆரம்பிச்சு தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கு. அதை இப்படி எழுதுவோம்: 0, 1, 2, 3 எழுதிட்டே இருக்கும். இதவே இது எண்ணால் எழுதுறது. இதை எழுத்தால் எழுதுறது தெரியுமா உங்களுக்கு? எழுத்தால் எப்படி எழுதுவீங்க? 1 எப்படி எழுதணும்? 1. இது 0. இதை எழுதும் பொழுது 1. இதை எப்படி எழுதுவீங்க? 2. இதை எப்படி எழுதுவீங்க? 3. இது எண்ணால் எழுதுறது, இது எழுத்தால் எழுதுறது. ஆனா இப்ப நம்ம பார்க்க போறது எப்படின்னா, தமிழ் எண்ணூறுகள் அப்படிங்கிறது இது வந்து எண். ஆனா இதுக்கு மாற்றாக தமிழ் எண்ணூறு வந்து தமிழ் எழுத்துக்கள் வரும். தமிழ் எழுத்துக்கள் வரும். உதாரணத்துக்கு 1 என்பதற்கு கா. 1 என்பதற்கு என்னது? கா. இதை மிக சுலபமாக நீங்க புரிந்து கொள்வதற்கு அதாவது தமிழ் எண்ணூறுகளை மிக சுலபமாக ஞாபகம் வைத்துக் கொள்வது, மறக்காமல் ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு ஒரு பாட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, இந்த கருப்படங்கள் எழுதக்கூடிய இந்த பாட்டை பாருங்க. சொல்லுங்க: கருப்பு உளுந்து நனைச்சு சமைத்து ருசித்து சாப்பிடு என அம்மா கூறினார். பாடலாமா? கருப்பு உளுந்து நனைச்சு சமைத்து ருசித்து சாப்பிடு என அம்மா கூறினாள். இந்த எந்தெந்த இடத்துல அடிக்கோடு போட்டிருக்குமோ அது எண்ணெய் குறிப்பு. உதாரணத்துக்கு கானா 1, ஊனா 2, ஞா இது 3, இது 4, ரூ 5, சா 6, ஏ 7, ஆ 8, இது 1. 10க்கு நீங்க 1க்கு என்ன வரும்? அது பக்கத்துல இந்த 0 போட்டீங்கன்னா, இந்த பாடலை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த தமிழ் எண்ணூறுகள் வந்து எப்பவுமே என்ன செய்யாது? மறக்காது. எப்பவுமே என்ன செய்யாது? மறக்காது. அதே தமிழ் எண்ணூறுகளை இன்னொரு பாடல் வடிவிலையும் உங்களுக்கு நான் இந்த கருப்பலகையில் நான் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த தாளில் ஒட்டியிருக்கேன். அதை கவனிங்க. கா தமிழ் எண்ணூறுக்கு இது எண். அதுக்கு என்ன கொடுக்கணும்? ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி ஒரு உதாரணம் மாதிரி ஒரு பாடல் கொடுக்கணும். இந்த பாடலை பாடுவோமா? கடலை உருண்டையை ஞெஞென சப்பி ருசித்து சாப்பிட்டு எடுத்து அதை கூடையில் போடவும். அதே அந்த உதாரணத்துக்கு மாதிரியே நான் இதுவும் இந்த வண்ணத்துல வேற வண்ணத்துல, இது ரெண்டும் ஒரே வண்ணம், இது எல்லாம் ஒரே வண்ணம். ஆனா இதெல்லாம் வேற வண்ணத்துல எழுதிருக்கோம் இல்லையா? வெவ்வேறு வகையான வண்ணத்துல எழுதியிருக்கிறது பூராமே அந்த எண்களை குறிக்கக்கூடிய வார்த்தை. இந்த 2 பாடல்களை நீங்க ஞாபகத்தில் வச்சிருக்கீங்கன்னா எந்த காலத்திலையும் இந்த தமிழ் எண்ணூறுகள் மறக்கவே மறக்காது. திரும்ப பாடுமா? கருப்பு உளுந்து நனைச்சு சமைத்து ருசித்து சாப்பிடு என அம்மா கூறினாள். கடலை உருண்டையை ஞெஞென சப்பி
போடவும். இதற்கு உதாரணமாக நீங்க ஏதாவது ஒரு எண் சொல்லுங்க. 3 இலக்க எண் யாராவது சொல்லுங்க. 3 இலக்க எண். 3 இலக்க எண் 687. இதுக்கு நான் தமிழ் 800 எழுத போறேன். இதுக்கு என்ன எழுத போறேன்? தமிழ் 800. நம்ம இந்த பாடல் நமக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? அப்ப இதுக்கு வந்து ஷா 8க்கு என்னது? ஆ ஆல்ல ஆல்ல ஆ. 7க்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாடல் ஞாபகம் வச்சுக்கலாம். 7க்கு ஏ அதனுடைய குறில் ஞாபகம் வச்சுக்கலாம். 7க்கு ஏ என்ற குறில். இதுதான் 687ங்கிறதுடைய தமிழ் 800. தமிழ் 800. இப்போ உங்க பகுதியில இருந்து உங்கள்ட்ட 2 பேருக்கு நான் கேள்வி கேட்கிறேன். யாராவது 2 பேர் எழுதி சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் முதல்ல எழுதி சொல்லுங்க, அடுத்த நபராக இன்னொருத்தர் எழுதி சொல்லி தமிழ் 800க்கு நீங்க கணித எண் எழுதணும். கணித எண்ணுக்கு தமிழ் 800 எழுதணும். யார் எழுதுவா?